இந்த வீடியோல பில்டிங் அப்ரூவல் டிராயிங் ப்ளூ பிரிண்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல வலது பக்க மேல் கார்னர்ல பில்டிங் அப்ரூவல் ரெசிடென்ஸ் இருக்கா அல்லது கமர்ஷியல் இருக்கா இது போன்ற டீடைல் இருக்கும். அடுத்து அதுக்கு கீழாக பிளாட்டோட மொத்த ஏரியா மற்றும் பில்டிங் கட்ட போகிற மொத்த ஏரியா குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கு கீழாக பில்டிங் கட்டப்படும் பகுதி சிவப்பு நிறத்திலும், பிளாட் ஏரியா குறிப்பிடும் பகுதி கருப்பு நிறத்திலும், ரோடு ஏரியா குறிப்பிடும் பகுதி பச்சை நிறத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு கீழாக ஜாயினரி டீடைல், அதாவது டோர்ஸ், விண்டோ மற்றும் வென்டிலேட்டர் சைஸ் போன்ற டீடைல்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து கீ பிளான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுல நம்ம பிளாட் நம்பரும், நம்ம பிளாட்டை சுற்றி உள்ள மற்ற பிளாட் நம்பரும், அதோடு பிளாட்டை சுற்றி உள்ள சாலைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக வீட்டு பிளான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிளானை சுற்றி பிளாட் எல்லைகள் வரையப்பட்டிருக்கும். பிளான் மற்றும் பிளாட் அளவுகள் எல்லாமே மீட்டர் மற்றும் அடி அளவுகளை குறிப்பிடப்பட்டிருக்கும். பில்டிங் மற்றும் பிளாட் எல்லைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி செட்பேக் என அழைக்கப்படும். அந்த செட்பேக் முன்புறம் மற்றும் பின்புறம் 5 அடி விட சொன்னாங்க மற்றும் வலது மற்றும் இடது பக்கங்களில் 3.5 அடி விட சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே விட்டிருக்கோம். பிளான்ல சம்பு, செப்டி டேங்க் மற்றும் ஸ்டேர்கேஸ் லொகேஷன் மற்றும் சைஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும். மேலும் முன்புறம் மற்றும் பக்கங்களில் சாலைகள் இருந்தால் அளவுகளோடு குறிப்பிடப்பட்டிருக்கும் மற்றும் போர்வெல் லொகேஷன் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் அருகில் டெரஸ் ஃப்ளோர் பிளான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிளானுடைய மேல்புறத்தில் பில்டிங் எலிவேஷன் மற்றும் அதன் அருகில் கிளாஸ் செக்ஷன் குறிப்பிடப்பட்டிருக்கும். மேலும் காலம் மற்றும் புட்டிங் பிளான் மற்றும் செக்ஷன் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதோடு சைஸ் மற்றும் அளவீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும்.